Welcome friends. Bajaj Pulsar 150 2015 மாடல் வண்டி பாருங்க. டபுள் கலராக கொடுத்துருக்குறாங்க. அதாவது டேங்கும் ஹெட்லைட் வைசரும் பிளாக் ஆகும். மற்ற டைலு டோரு மர்காடு இதெல்லாம் ரெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்து ரெட் கலர் ஸ்டிக்கரில் இருக்குது. இது டோட்டலாகவே கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். பஜாஜ் பல்சருங்கிற அந்த மோனோகிராம் எல்லா டேங்க்லேயுமே மோஸ்ட்லி லேஸாக உறிஞ்சு போய் தான் இருக்குது. அது லைட்டாக உரியும் போதே ஃபெவிக்விக்கை விட்டுறாங்க வேறு. அதுவும் நிறைய விட்டு தாரையாக ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு டேங்கை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மைல்டாக சொட்டை ஒரு இடத்துல மட்டும் அதை மட்டும் பேஸ்டிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா பெரிய சொட்டையாக இருந்துச்சுன்னா அதை வந்து முறையாக டிங்கரிங் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். சின்னதாக இருக்கிறதுனால அதை லைட்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணி ப்ரைமர் கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணிக்கிறோம். இதே போல் தான் மற்ற எல்லா பீஸுங்களுக்குமே. இந்த வண்டியில் இன்ஜின் வந்து பிளாக் சில்வரில் இருக்குது. அதை டோட்டலாகவே லேட்டஸ்ட் வண்டி வெர்ஷன் போல், அதாவது 2021 இந்த மாதிரி அந்த டைப்பில் வந்த வண்டிங்க. அதோட ஸ்டிக்கர் தான் இப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் ஸ்டிக்கரு 2021 மாடலோடது. அதே மாதிரியே இன்ஜின்லாம் பிளாக் அடிச்சுட்டு அந்த இன்ஜினில் வர ஸ்டிக்கர் கூட டிடிஎஸ்ஐ அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கர் கூட கிடச்சிது இந்த வண்டிக்கு. ஆனால் அதெல்லாம் கூட போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். வீல்லாம் அடிச்சிருக்கோம். வீலு சைலன்சரு டோட்டலாகவே பெயிண்ட் இருக்க இடம் எல்லாமே பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். இதோட செலவு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 22,000 ஆச்சு டோட்டலாக ரெடி பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் வண்டியே புதுசு போல் ஆயிடுச்சு அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைமர் கொடுத்துட்டு பிறகு பிளாக் கலர் சர்ஃபேசர் கவர் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மேலே இப்போ ஃபைனலாக கலர் கோட்டிங். இந்த கலர் வந்து மிட் நைட் பிளாக்குன்னு சொல்லுவோம். இந்த பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கலர் தெரியும். அதாவது ப்ளூ ஷேடு உள்ள மெட்டாலிக் தெரியும். அது சன்லைட்டில் தான் நல்லா தெரியும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது இருட்டிலையோ அல்லது லைட்டிங் இல்லாத இடத்துல பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காகவே தெரியும். கலர் நேம் வந்து மிட் நைட் பிளாக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக கலர் கோட்டிங் முடிச்சுட்டு ஸ்டிக்கர் எடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஸ்டிக்கர் இதுதான் 150ன்ற லேட்டஸ்ட்டு ஸ்டிக்கர். 2021 இருக்கும். கம்ப்ளீட் கிட்டுமே முதல்ல நம்ம வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ணிட்டு தான் வேலை ஆரம்பித்தோம். இந்த ஸ்டிக்கர் இந்த மாடலுக்கு வர ஸ்டிக்கரே கிடையாது. அதாவது 180 லேட்டஸ்ட்டு அந்த மாதிரி வண்டிக்கு வர ஸ்டிக்கரு. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் இதில் நம்ம ஒட்டியிருக்கோம். அந்த வண்டியில் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் வண்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த வண்டிக்கு பொருத்தமாகவே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டிக்கருமே ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. அதாவது ஒரு சில வண்டிங்களில் ஹெட்லைட் வைசரில் ஸ்டிக்கர் வரும், ஒரு சில வண்டிங்களில் வராது. அதே மாதிரி மர்காடில் டோரில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து டேங்க்லேயும் டைல்லையும் ஸ்டிக்கர் வந்துடுது. அந்த மாதிரி இந்த வண்டியில் ஒரு 4 பீஸில் மட்டும் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் கோட்டிங் கொடுத்து ஃபிட்டிங்கெல்லாம் முடித்து வண்டி டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் என்ன வேலை அதிகப்படியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அந்த சைலன்சர் கார்டு, அந்த ஸ்டிக்கர்லாம் சொன்னால் பாருங்கள். அதே மாதிரி டேங்க்கில் வர மோனோகிராம் அதெல்லாம் ஒரிஜினல் மோனோகிராம் தான் ஒட்டியிருக்கோம். ஒரு மோனோகிராம் வந்து 500 ரூபா பக்கம் வருது. ஃபுட்ரெஸ்ட்டு, அதாவது 4 ஃபுட்ரெஸ்ட்டுமே மாற்றிருக்கோம். பம்பரு, டெயில் லேம்ப்பு இது எல்லாமே மாற்றி கம்ப்ளீட்டாகவே ரெடி பண்ண செலவும் மொத்தமே அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.